இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து பித்தம். லாஸ்ட் டைம் கபம் பார்த்தோம். இந்த டாபிக் வந்து பித்தம். இன்றைக்கி நான் பேச போகிறது பித்தம் பற்றி கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜென்ரலாக பித்தம்னா என்ன, நம்ம உடம்புக்குள்ளே பித்தம் எங்கே இருக்குது, அதோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எதனால் பித்தம் இன்க்ரீஸ் ஆகும், பித்தம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உடம்புல எந்த விதமான மாற்றங்கள் நடக்கும், அது உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் வழியாக தெரியும், அண்ட் பித்தத்தை ஃபைனலாக எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது, என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா பித்தம் குறையும் அப்படின்றதும் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓம் ஸ்ரீ தன்வந்திரே நமஹ. ஸோ ஃபஸ்ட்டு பித்தமோட ஏரியாஸ் பற்றி நம்ம பேசலாம். ஸோ உடம்புல பித்தம் எங்கே இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையும் பித்தம் இருக்குது. வாதம், பித்தம், கபம் மூணுமே எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் மெயின் ஏரியாஸ், அதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்குது. எஸ்பெஷலி எங்கே வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரிலீஸ் ஆகுதோ, எங்கே டைஜஷன் ப்ராப்பராக நடக்குதோ, அதாவது டியோடனம் சுற்றி இருக்கிற ஏரியாஸ், அதாவது லிவர், பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளீன், இந்த ஏரியாவில் தான் வந்து பித்தம் மெயினாக இருக்குது. இது இல்லாமல் ரத்தத்தில் பித்தம் மெயினாக இருக்குது, ஸ்கின்ல இருக்குது, விஷனில் பித்தம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ ஏரியாஸ் ஆஃப் பித்தம். அதனால தான் வந்து பித்த பிரகிருதி இருக்கிறவங்களுக்கு விஷன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஈகிள் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லஷ்சர் அண்ட் பித்தம் ரிலேட்டடாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தேஜஸ் வந்து பித்தத்தினால தான் வரும். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதானா, பசி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து மூஞ்சியில் வந்து அந்த தேஜஸ் போயிடும், அந்த க்ளோ போயிடும். ஸோ அந்த க்ளோ வரணும்னா நல்லா பசி உணர்ந்து, அந்த பசி உணர்றதுன்றது பித்தத்தை உணர்றது தான். ஸோ அந்த பித்தத்தை ஒரு வாட்டி உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும்னு அதனால தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பித்தம் மைண்ட் லெவலில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், பித்தத்துக்கு என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது மைண்ட் லெவலில் அப்படின்னு ஆயுர்வேதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது பார்க்கலாம். பித்தம் வந்து நம்ம ஹிருதயத்தில் இருந்து அபிமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபிமானம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த அவமானம் படும் போதெல்லாம் வந்து அபிமானம் வரும். ஸோ அது வந்து பித்தத்தினால தான். இது இல்லாமல் புத்தி, மேதஸ், இன்டெலெக்ட் வந்து பித்தம்னால. அதனால தான் நீங்கள் என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துருந்தீங்கன்னா கூட பித்த பிரகிருதி இருக்கிறவங்களுக்கு வந்து புத்தி ரொம்ப கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி கபம், வாதமில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம், கபமில் இருக்கிறவங்களுக்கு மந்தமாக இருக்கும், வாதமில் இருக்கிறவனுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். பித்தமில் இருக்கிறவனுக்கு புத்தி கரெக்டாக இருக்கும் அண்ட் வந்து மேதஸ், இன்டெலெக்ட் கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பித்தம் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம உடம்புல என்னென்னலாம் சிம்டம்ஸ் வரும்ன்றது இப்போ பார்க்கலாம். ஜென்ரலாக பித்தம் அப்படின்னாலே ஹீட்டுன்றதுனால உடம்புல எங்கே இன்ஃப்ளமேஷன் வந்தாலும் அது வந்து மோஸ்ட்லி பித்தம்னால தான். அதாவது இப்போ நான் கீழே விழுறேன், அடிப்பட்டால் என்ன ஆகும், எங்கே கீழே விழுந்தோமோ அங்கே வந்து ரெட்டாக இருக்கும், அங்கே சூடாக இருக்கும் அண்ட் வந்து தொட்டால் வலிக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னாலே பித்தம் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். க்ரானிக் இன்ஃப்ளமேஷன், ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் வந்து ரொம்ப நாளாக இன்ஃப்ளமேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், அங்கே வந்து பித்தம் இருக்காது. அது ஒரு கொஞ்சம், அது டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம். பட் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் வந்து கண்டிப்பாக பித்தம் தான். இது இல்லாமல் சன்ஸ்ட்ரோக் வரும்போது ஒரு சில சிம்டம்ஸ் வரும் பார்த்தீங்களா, தலை சுற்றுறது, டிஸியாக இருக்கிறது, இதெல்லாமே கூட வந்து பித்தமோட ஃபங்க்ஷனாலிட்டி தான். சொல்லவே தேவையில்லை. உடம்புல வந்து ஹீட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கனாலே அது வந்து பித்தத்தினால தான். ஹீட் அப்படின்னாலே பித்தம், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பஸ் ஃபார்மேஷன், எங்கேயாவது இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, அங்கே பஸ் வருது அப்படின்னாலே அது பித்தம் தான். அண்ட் ஜென்ரலாக நம்ம இன்டாக்சிகேட்டடாக இருக்கும்போது கூட உடம்புல வந்து பித்தம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். பித்தம் இன்க்ரீஸ் ஆனால் இதெல்லாம் தான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கும். எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா பித்தம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரம், புளிப்பு, இந்த 2 உணவுப் பொருட்கள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, அதாவது சாட் ஐட்டம் சாப்பிட்றது, இல்லாட்டி ரொம்ப மிளகா போட்டு இல்லை பெப்பர் போட்டு சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து சாப்பிட்டா பித்தம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா வந்து நம்ம சாப்பிடாமல் ஃபாஸ்டிங், ரொம்ப நிறைய ஃபாஸ்டிங் பண்ணால் கூட பித்தம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன் பித்தம் இன்க்ரீஸ் ஆகும்னா, இங்கே ரிலீஸ் ஆகிறதே பித்தம் தான். அந்த பித்தம் தான் வந்து ஜாட்டர் அக்னி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுது. ஸோ இந்த பித்தத்தை அப்படியே விட்டுட்டோம்னா அங்கேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உடம்புக்குள்ளே ஃபுல்லாக போயிடும். இல்லைன்னா வந்து அங்கேயே ரிவைன் ஆகி பெப்டிக் அல்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து ஃபுட் வைஸ் இதனால தான் வந்து நம்மளுக்கு பித்தம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்டிவிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா, கோவம் அண்ட் அக்ரெஷன் அண்ட் ஆல்சோ ஆம்பிஷன், ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிறது, எனக்கு அது சாதிச்சே தீருவேன், ரிவெஞ்ச், இல்லைனா வந்து ரொம்ப கோவம், ஷார்ட் டெம்பர்ட்னஸ், இதெல்லாம் வந்து உடம்புல பித்தம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் பித்தம் இன்க்ரீஸ் ஆனால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அது வந்து ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி. அந்த சைக்கிள்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம்.
இது வரைக்கும் நம்ம வந்து பித்தம் எதனால் இன்க்ரீஸ் ஆகும், எப்படி இன்க்ரீஸ் ஆகுன்றது பார்த்தோம். இப்போ வந்து பித்தம் எதனால் குறையும், எந்த உணவுப் பொருட்கள்னால குறையுன்றது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, எந்த ஆக்டிவிட்டீஸ்னால பித்தம் குறையுன்றதும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுட்டு. ஜென்ரலாக இந்த ஸ்வீட் ஃபுட்ஸ் எல்லாம் பித்தத்தை குறைக்கும், வாட்டரி ஃபுட்ஸ் எல்லாம் பித்தத்தை குறைக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதோட காம்பினேஷன்னா ஃப்ரூட்ஸு. ஜென்ரலாக எல்லா ஃப்ரூட்ஸுமே பித்தத்தை குறைக்கும். அதே மாதிரி சுகர் கேன் ஜூஸ், டெண்டர் கோகோனட் வாட்டர், பதநீர், அதுக்கப்புறம் வந்து இந்த சர்பத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பித்தத்தை குறைக்கும். எல்லா கூலிங் ஐட்டம்ஸும் பித்தத்தை குறைக்கும்னா இல்லை. ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து சாப்பிட்டா டெம்பரரியாக குறையிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கிறது கூட வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராஸ்ட் பைட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ராஸ்ட் பைட்னா என்னென்னா டூ கோல்டு இருக்கிற டெம்பரேச்சர்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆனால் வரக்கூடிய ஊண்டது. ஸோ அதனால் கூட பித்தம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். மண்பானையில் இருக்கிற கோல்டு வாட்டர் தான் நல்லதே தவிர ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த கோல்டு வாட்டர் வந்து பித்தத்தை குறைக்காது. அதே மாதிரி ஃப்ரோசன் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா கூட, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிட்டா கூட பித்தம் குறையிற மாதிரி இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் சிம்டம்ஸில் வந்து பித்தம் இன்க்ரீஸ் ஆனால் பிம்பிள்ஸ் வரும்ன்றது சொல்ல மறந்தது. ஸோ அது இங்கே நான் பதிவு பண்ணுறேன். மில்க் ப்ராடக்ட்ஸில் வந்து பால், நெய், பட்டர் மில்க் இது மூணுமே வந்து பித்தத்தை குறைக்கும். வேறஸ் தயிர் வந்து பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து அங்கே மிஸ்கன்செப்ஷன் வச்சுப்பாங்க. பித்தம் குறைக்கும், ஹீட்டை குறைக்கும்னு சொல்லிட்டு தயிர் சாப்பிடுவாங்க. அதுவும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படியே ஆப்போசிட் பண்ணும். உள்ளே பிச்சுக்கும் பித்தத்தோடு சேர்த்து கபமும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதனால் வந்து மோர் சாப்பிடுங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் பால் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாட்டு பசு மாடு, அதாவது A2 மில்காக சூஸ் பண்ணி சாப்பிட்டா பெட்டர். பித்தம் இன்க்ரீஸ் ஆனால் எந்த மாதிரி வியாதிகள் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும், மஞ்சக்காமலை, ஜாண்டிஸ் அது வரும். நான் பிம்பிள்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது இல்லாமல் நிறைய வாட்டி லூஸ் மோஷன் போகிற ப்ராப்ளம், IBS ப்ராப்ளம் கூட வந்து ஜென்ரலாக பித்தத்தினால வரும். மைக்ரேன், ஹெட்டேக் பித்தத்தினால வரும். இப்போ வந்து எந்த ஆக்டிவிட்டீஸ் பித்தத்தை குறைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக நைட் டைம் பித்தத்தை குறைக்கும். மத்தியானம் டைம் பித்தம் இன்க்ரீஸ் பண்ணும், நைட் டைம் பித்தத்தை குறைக்கும். ஸோ வந்து ஒரு மூன் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு சின்ன ஸ்ட்ரால் பித்தத்தை குறைக்கும். அண்ட் வந்து ஃப்ளவர்ஸ் பக்கத்தில் இருந்தால் பித்தம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அண்ட் இந்தியன் கலாச்சாரத்தில் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிற பழக்கம் உண்டு. ஏன்னா பித்தத்தை வந்து காம் பண்ணும். அண்ட் வந்து சந்தனம் நம்ம உடம்புக்கு தேய்ச்சிக்கிட்டால் கூட பித்தம் குறையும். நம்ம பூர்வீகத்தில் அந்த ப்ராக்டிஸ் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிட்டுருக்கு. ஈவன் நீங்கள் ஓல்டு தமிழ் மூவிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஷர்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சந்தனம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஆயுர்வேதாவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிளியராக ஆயுர்வேதாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சந்தனம் அப்ளை பண்ணுறது பித்தத்தை கண்டிப்பாக குறைக்கும். அண்டு நம்மளுக்கு பிடிச்ச ஆளுங்க கூட இருந்தால் பித்தத்தை குறைக்கலாம் அப்படின்னு ஆயுர்வேதாவில் சொல்லியிருக்காங்க. ஒயிட் ட்ரெஸ், லைட் கலர் ட்ரெஸ் போட்டால் பித்தம் குறையும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கோல்டு வாட்டர் பாத் வந்து பித்தத்தை குறைக்கும். அண்ட் வந்து ஹெவி ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிற ட்ரெஸ் ஏதாவது போட்டால் கூட பித்தம் கண்டிப்பாக குறையும். ஸோ இதெல்லாம் தான் பித்தம் குறைக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து எந்த பஞ்சகர்மா பித்தத்தை குறைக்கும்னா, விரேச்சனம் பஞ்சகர்மா பித்தத்தை குறைக்கும். ஸோ நான் வந்து என்னோடய பஞ்சகர்மா வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. வமனம் அப்படின்றது வந்து கபம் இந்த ஏரியான்றதுனால மேலேருந்து கபத்தை வெளியில் எடுக்கிறது வந்து வமனம். பித்தம் வந்து இந்த ஏரியான்றதுனால லூஸ் மோஷன் தெரப்பி மூலிமா வந்து பித்தத்தை வந்து வெளியில் எடுக்கிறது தான் விரேச்சனம். அரௌண்ட் 15 days ப்ரொசீஜர் அது. ஜென்ரலாக இந்த சம்மர் இப்போ இருக்கிற சீசன் அண்ட் நெக்ஸ்ட்டு கம்மிங் 2 months வந்து பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதுனால இந்த டைமில் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் வஸ்தி தெரப்பியில் கூட நம்ம பித்தத்தை குறைக்கிற மாதிரி நம்ம வந்து மெடிசனை பிளான் பண்ணி வஸ்தி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது திராட்சை கஷாயம், இல்லைனா வந்து சந்தனம், இல்லைனா வெட்டி வேறு உஷிரா, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கஷாயம் பண்ணி, இன்னும் குடிச்சி சீந்தில் கொடி இந்த மாதிரிலாம் வச்சு கஷாயம் வந்து நம்ம எனிமாவாக கொடுத்தா குடலில் போயிட்டு உடம்பு அப்படியே கூல் டவுன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணி பித்தத்தை வந்து குறைக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பித்தம் கூலண்ட், பித்தம் வந்து எப்படி கூல் பண்ணுறதுன்றது வந்து நீங்கள் சிவனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக வந்து நம்ம வாதம், பித்தம், கபம் வந்து பிரம்மா, விஷ்ணு அண்ட் சிவனில் பார்க்கலாம். இப்போ பிரம்மா வந்து கிரியேட்டர்ன்றதுனால வாதம் வந்து மூவ்மெண்ட், கிரியேஷன். அதே மாதிரி வந்து பித்தம் வந்து டிஸ்ட்ரக்ஷன். பித்தம் அக்னி, ஹீட் இல்லைங்களா? நீங்கள் அக்னியில் எது போட்டிங்கனாலும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிடும். அதனால் சிவன் வந்து ஹீட்.
அதனால தான் சிவன் வந்து அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து பித்தம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நீங்கள் தோசைக்கல்லில் தண்ணி போட்டால் என்ன ஆகும், அப்படின்னு வந்து கொஞ்சம் கூல் ஆகும். அந்த மாதிரி வந்து அதனால தான் சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து பித்தம் உடம்புல நிறைய இருக்கும்போது நல்ல ஒரு ஒரு கோல்டு வாட்டர் ஷவர் எடுத்தால் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். 2 வாட்டி கூட ஈவினிங் கூட ஒரு வாட்டி எடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நீங்கள் சிவனை பார்த்தீங்கன்னா தலையில் வந்து சந்திரன் வச்சுருப்பாரு. கங்கா தலையிலேருந்து தான் வரும், சிவனோட தலையிலேருந்து தான் கங்கா வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் இன்னொரு ரீசன் கூட இருக்குது. நம்ம வந்து சமுத்திர மந்தனம் கதையில் பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தை வந்து சிவன் தான் குடிப்பார். ஸோ விஷமும் பித்தமும் வந்து நிறைய நெருக்கமான ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. விஷமோட குணங்களும் பித்தமோட குணங்களும் நிறைய வந்து கோயின்சைட் ஆகும். ஸோ வந்து அவரோட கழுத்தில் வந்து எப்போவுமே விஷம் இருக்குன்றதுனால அந்த விஷத்தை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக மேலே வந்து இது வந்து சிம்பாலிக்காகவும் எடுத்துக்கலாம், நம்புறவங்க நம்பலாம். பட் ஆனால் ஆயுர்வேதிக் வைஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் உங்கள் லைஃப்லன்றதுனால சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து 2 வாட்டி குளிக்கிறது, சம்மர் டைமில் வந்து நல்லா குளிக்கிறது, இதெல்லாம் பழக்கிக்கலாம். ஒரே ஒரு சின்ன இன்புட் இங்கே என்னென்னா, நீங்கள் வெயிலேருந்து வந்த உடனே குளிக்க போயிடாதீங்க. அதுவும் தப்பு தான். வெயிலேருந்து வந்து ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கொஞ்சம் தண்ணி குடித்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம குளித்தா பெட்டர். வெயிலேருந்து வந்த உடனே கோல்டு வாட்டர் ஷவர் பண்ணால் கண்ணுக்கு நல்லதில்லை, ஐ ப்ராப்ளம்ஸ் வரும்னு ஆயுர்வேதில் சொல்லப்பட்டிருக்கு. அது கூட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ இதுதான் பித்தம் பற்றி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வாதத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆயுர்வேதாலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம்.